நம்ம திருவண்ணாமலையில இப்படி ஒரு இடமா? ஆமாங்க, இந்த ஸ்லைட் அண்ட் கிளைடுல நீங்க ஒன்ஸ் நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா வெளியில வரப்ப கண்டிப்பா ஃபீல் பண்ணிட்டு தான் வருவீங்க. அப்படி ஏன் எதுக்குன்னு தானே கேக்குறீங்க? வாங்க வீடியோக்குள்ள சொல்றேன். குழந்தைங்க மட்டும் விளையாடுறது இல்லைங்க, குழந்தைங்க கூட அவங்க பேரண்ட்ஸும் சரி ஃபேமிலியும் சரி எல்லாமே ஜாலியா என்ஜாய் பண்ற அளவுக்கு தான் இந்த பிளே ஏரியா அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பிளே ஏரியாக்குள்ளவே கஃபேவும் இருக்கு. அது பார்க்கவே அவ்வளோ நீட் அண்ட் கிளீனாகவும் அவங்க மெயின்டைன் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம திருவண்ணாமலையில ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட்ல இல்லாத யூனிக் அண்ட் வெரைட்டி டிஷஸ்லாம் இங்க இருக்கு. கண்டிப்பா நீங்க போனீங்கன்னா எல்லாமே ட்ரை பண்ணணும்னு தோணும். நாங்க போகும்போது கூட என்னடா ஒரு 4-5 ஸ்லைடு இருக்கும், ஒரு 2-3 கேம் இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் நாங்க ஒன்ஸ் என்ட்ரி ஆனோம். பட் உள்ள போய் பார்த்தோன்னே தான் தெரியுது அந்த இடத்துல அவ்வளோ அழகா ஒவ்வொரு இடத்துலயுமே அவ்வளோ சூப்பரா நிறைய வெரைட்டி ஆஃப் கேம்ஸ் வந்து அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. என்ன மாதிரி எல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து நல்லா யூனிக்கா எல்லா கேமுமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ கிட்ஸ் பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடும். ஸோ அதனால அந்த இடத்த விட்டு அவங்களுக்கு வெளியில வரவே மனசே இருக்காது. அதனாலதான் சொன்னா அவங்க வெளியே வரும்போது ஃபீல் பண்ணிட்டு தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு அப்பயே அவங்க பிளான் பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட் டைம் எப்படா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன் டைம்னா இந்த பிளே ஏரியாவுக்கு போயிருந்தோம். எங்க பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. நாங்க வந்து 1 or 2 daysல அம்மா திருப்பி அங்க போலான்னு சொல்லிட்டு சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு அந்த பேரு கூட தெரியல. பட் இருந்தாலும் அங்க எடுத்து நாங்க போட்டோஸ் எல்லாம் காட்டி அம்மா போலாம் அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த ஒரு பிளேஸ் தான் இது. இது வீடியோ எடுக்க மெயின் ரீசனே என்னன்னா, நிறைய பேருக்கு இந்த கஃபே பத்தி தெரியல, ஸ்லைட் அண்ட் கைட் பத்தியும் தெரியல. ஸோ அதனாலதான் அவங்க போகாம இருப்பாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சும் இதுல என்னடா இருக்க போது, 2-3 ஸ்லைட் தானே இருக்க போகுது. ஏன்னா நாங்களும் அப்படிதான் நினைச்சோம். பட் நாங்க போனதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது இதுக்குள்ள இவ்வளோ இருக்கா, இவ்வளோ அழகா இருக்கா, நம்ம பசங்க இவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமா. விளையாடாத பசங்க கூட விளையாட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க என்ஜாய் பண்ணதை நான் பார்த்தேன். ஸோ அதனால தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா நம்ம வீடியோ மூலியமா நம்ம சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் மெயின் ரீசன் இதை நான் வீடியோ எடுத்ததுக்கு. வீடியோல நான் ஃபுல்லாவே கவர் பண்ணிருக்கேன் என்னால முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா இந்த வீடியோ ஒன்ஸ் நீங்க ஃபுல்லா பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க நெக்ஸ்ட் டேவே பிளான் பண்ணிடுவீங்க உங்க குழந்தைய கூட்டிட்டு போய் இப்ப என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இங்க பிளே ஏரியா அண்ட் கஃபே மட்டும் இல்லைங்க, இங்க பர்த்டே ஈவெண்ட்டுமே ரொம்ப கிராண்டாவே செலிப்ரேட் பண்றாங்க. உங்களோட பசங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாரா இருந்தாலுமே அவங்களோட பர்த்டே நீங்க செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு 10 days பிஃபோராவே உங்களுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிடுங்க. அவங்க டெக்கரேஷன்ல இருந்து ஃபுட்ல இருந்து எல்லாமே கேக் முதல் கொண்டு எல்லாமே அவங்களே ஃபுல்லா பர்ஃபெக்டா ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு பர்த்டே டென்ஷனே இருக்காது. நீங்க ஜாலியா போயிட்டு கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துடலாம். பிளேஸ் அப்படி எங்க தாங்க இருக்கு அப்படின்னு தானே கேக்குறீங்க. அதாவது காந்தி நகர் அமோகா ஹோட்டல் பக்கத்துலயே இந்த ஸ்லைட் அண்ட் கைடு இருக்கு. ப்ளே பண்றதுக்கு 1 hourக்கு 400 சார்ஜ் பண்றாங்க. இதே நீங்க 2 hours வேணும்னா 700 தான் சார்ஜ் பண்றாங்க. தீபாவளி, பொங்கல், நியூ இயர், கிறிஸ்மஸ் அந்த மாதிரி டைம்ல நிறைய ஆஃபர்ஸுமே இருக்கு. மண்டே டு Thursday வந்து வெறும் 350 தான் சார்ஜ் பண்றாங்க. முடிச்சு பசங்களா ரொம்பவே டயர்ட் ஆயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எதனா டிஃப்ரெண்டா யூனிக்கான டிஷ் வாங்கி கொடுக்கலாம்னா நாங்க கிரீமி குனாஃபா ஆர்டர் பண்ணியிருந்தோம். திருவண்ணாமலையில் எந்த ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட்லயுமே இந்த மாதிரி ஒரு குனாஃபா நான் சாப்பிட்டதே இல்லை. அவ்வளோ ஒரு டேஸ்டா இருந்தது. அந்த மேல அந்த சுகர் சிரப்லாம் ஊற்றி நம்ம சாப்பிட்றப்ப வார்த்தையாலலாம் சொல்லிட முடியாது. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஏன்னா நம்ம சொல்லதான் முடியும், டேஸ்ட் பண்ணி பார்த்தாதான் அதோட டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். இப்பவே நாங்க நிறைய டிஷ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டிருந்தோம். பட் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சதுன்னு பார்த்தா அந்த குனாஃபா தான். பீஸாவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பாப்பாக்கு ரொம்பவே பிடிக்கும்ன்றதால பீஸால அவ்வளோ சீஸ்லாம் போட்டு நிறைய பன்னீர்லாம் போட்டு குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப காரமும் இல்லாம ரொம்ப காரம் எல்லாமே இல்லாமல் லிமிட்டா அவ்வளோ சூப்பரா பர்ஃபெக்டா பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஏன்னா நம்ம குழந்தைங்க சாப்பிட்றப்ப எல்லாருமே யோசிப்போம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, குழந்தைங்களுக்கு கொடுக்குமா ஒத்துக்காதா, அந்த மாதிரி நம்ம யோசிச்சுட்டு தான் கண்டிப்பா நம்ம குழந்தைங்க கொடுப்போம். ஸோ அதனால நம்பியே கொடுக்கலாம். ரொம்பவே நல்லா இருந்தது. பிரைஸ்லாம் ரொம்ப அதிகமா இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. பட் அப்படிலாம் கிடையாது. நார்மல் அஃபோர்டபுள் பிரைஸ்ல தான் இருக்கு. பட் டேஸ்ட் இங்க ரொம்பவே நல்லாவே இருக்கு.
சரிடா தங்கம், கண்டிப்பா வரலாம். பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.